இப்போ ரீசெண்டாக கோயம்புத்தூர்ல நடந்த இன்சிடென்ட் பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்ஃபேக்ட் நியூஸ் பேப்பர், சோஷியல் மீடியா, டிவின்னு எங்கே பார்த்தாலும் இப்போ இதுதான் மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது. அதுக்கு காரணம் இந்த 21st செஞ்சுரிலையும் இந்த 2025லையும் ஈவன் ஆஃப்டர் 75 years ஆஃப் கெட்டிங் இண்டிபெண்டன்ஸ் இன்னைக்கும் ஒரு பொண்ணு நைட்டு 10 மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளியே போனால் அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்படி வெளியே போனால் அதுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமானவங்களை விட்டுட்டு அந்த பொண்ணு ஏன் வெளியே போகுது, ஏன் 10 மணிக்கு மேல வெளியே அனுப்புறீங்க, இந்த நேரத்துல உனக்கு இங்க என்ன வேலை, அப்படி நினைச்சிட்டு இருக்க சொசைட்டில தான் நம்ம இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறப்போ ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இப்போதான் ரீசெண்டாக உமன்ஸ் வேர்ல்ட் கப் உமன்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த ஹிஸ்ட்ரி உமன்ஸ் வேர்ல்ட் கப்பை இந்தியா அப்படிங்கிறது நம்ம ஜெயிச்சிருந்தோம். ஸோ அதுக்காக எல்லாருமே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். உமன்ஸ் இதுதான் நடக்கும், நீங்கள் பெண்களை வீட்டில் வைக்காம அவங்கள சுதந்திரமாக அவங்களுடைய திறமையை வெளிக்காட்ட விட்டீங்கன்னா இதுதான் நடக்கும். இந்தியாவுக்கு இது மட்டும் இல்லாமல் நிறைய ஒரு க்ளோரி, நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் அவங்க வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உமன்ஸ் பற்றி அவ்வளோ ஒரு பெருமையாக பாதுகாப்பாக அவ்வளோ இதாக பேசிகிட்டு இருந்தோம். பட் அந்த பேசுறதெல்லாம் முடியறதுக்கு அந்த ஒரு நாளுக்குள்ளவே ஒரு இன்சிடென்ட், அதுவும் வேற எங்கேயும் நம்ம கோயம்புத்தூர்ல. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா 20 years ஓல்டு, அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா 25 years. ஸோ அவங்க ரெண்டு பேரும் அந்த கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கார்ல நிறுத்தி காருக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த சமயத்துல ஒரு 3 நபர்கள் அந்த வழியா மது போதையில ஒரு திருட்டு பைக் ஓட்டிட்டு கையில அருவாள், கத்தி, அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு வந்துட்டு இருந்த ஒரு நபர்கள் பார்த்தீங்கன்னா அப்படி காரை நிறுத்தி அதுக்குள்ள 2 பையனும் பொண்ணு ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டு அந்த கார் கண்ணாடியை கல்லை வச்சு அடிச்சு உடைச்சிட்டு அந்த பையனை தாக்கி அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் அந்த 3 நபர்களையும் போலீஸ், அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் போலீஸ் தீவிரமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது நடத்தி ஸோ த நெக்ஸ்ட் டே மார்னிங்குள்ள அவங்கள பிடிச்சிட்டாங்க. ஸோ அந்த 3 நபர்களும் யாரு அப்படின்னா சதீஷ், கார்த்திக், தவசி. ஸோ சதீஷ், கார்த்திக் அப்படிங்கிறவங்க அண்ணன் தம்பி. அண்ணனுக்கு வயசு பார்த்தீங்கன்னா 30, தம்பிக்கு 21 வயசு. இன்னொருத்தர் தவசின்னு சொல்லிட்டு அவர் மதுரையில இருந்து இப்போதான் ரீசெண்டாக வந்திருக்காரு. இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 5 to 10 years கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஈர்கூர்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இருகுரு தான் தங்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க, கிடைக்கிற எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. பிளஸ் அவங்க மேல இது மட்டும்தான் கேஸா அப்படின்னா ஆல்ரெடி நிறைய கேஸ் இருக்குன்னு சொல்றாங்க போலீஸ். அதாவது தெஃப்ட் கேஸ் இருக்குங்கிறாங்க, மர்டர் கேஸ் இருக்குங்கிறாங்க, ஆல்ரெடி ரிமாண்ட்ல தான் இருக்காங்க, ஆல்ரெடி பெயில தான் வெளியே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க அப்படி இருக்க அந்த கேங்குக்குள்ள இப்போ ரீசெண்டா ஜாயின் பண்ண ஒரு பர்சன் தான் அந்த தவசி, மதுரையில இருந்து ஃபியூ மந்த்ஸ் எகோ சேர்ந்திருக்காங்க. இப்போ இவங்க 3 பேருமே கோயம்புத்தூர்ல கிடைக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பண்ண இந்த இன்சிடென்ட் தான் இப்போ நமக்கு ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா இருக்கு. பட் அந்த இன்சிடென்ட்டுக்கு நம்ம கண்டிப்பாக வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான். நம்மளும் எல்லாருமே ரொம்ப பாதுகாப்பாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் இருக்கணும், அதை நான் இல்லைன்னே சொல்ல. பட் இதுக்கு சொசைட்டியோட வியூ எப்படி இருக்கு? இப்போ ரீசெண்டாக மதன் அண்ணா கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாரு, பிகாஸ் அதுக்கு சொசைட்டியாக நம்ம அதை எப்படி பார்க்குறோம். பிகாஸ் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, அதாவது அந்த கேஸ்ல ஏன் அந்த பையன் மேல கேஸ் போடல, அதாவது அந்த 25 அந்த பையனும் பொண்ணு தான் மீட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க, ஏன் அந்த பையன் மேல கேஸ் போடலன்னு கேட்டிருக்காங்க. ஏங்க நம்ம இண்டிபெண்டன்ட் நேஷன்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க, அக்ராஸ் த கண்ட்ரி நான் எங்க வேணா போய் என்ன வேணா பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அன்டில் அண்ட் அன்லெஸ் இட் இஸ் வித் இன் த லா. அவங்க ஒன்றும் அங்க போயிட்டு ஒரு கொலை மிரட்டலுக்கு திட்டம் போடல, யாரையும் அடிக்கிறதுக்கு போகல. அவங்களோட ஃப்ரெண்ட்லியா, அவங்களோட பர்சனலா அவங்க என்ன வேணா ஃப்ரெண்ட்லியா பேசியிருக்கலாம், இல்லை அவங்க பர்சனலா பேசியிருக்கலாம். அவங்க 2 பேரும் மியூச்சுவல் கன்சர்னோட அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதுல அந்த பொண்ணு மேலேயோ அந்த பையன் மேலேயோ நம்ம எந்த தப்பு சொல்ல முடியாது. ஏங்க இப்படி அவன் தப்பு பண்ணது அந்த 3 பேர் அவங்க ஒழுங்கா இல்லை அப்படிங்கறக்காக நம்ம இவங்க மேல நம்ம தப்ப நம்ம எடுத்து மாத்த முடியுமா? யாரு பயப்படணும்னா நம்ம பயப்படக்கூடாது. பயப்பட வேண்டியது நம்ம இல்லைங்க, அவங்க தப்பு பண்றவங்க. இதுக்கோசரம் நம்ம எல்லாருமே பொண்ணுங்களை யாரும் வீட்டு விட்டு வெளியே போகாதீங்க, 10 மணிக்குள்ள வீட்டு விட்டு வெளியே போகாதீங்க, நைட் டைமே வெளியே போகாதீங்க, எல்லாரும் வீட்டுல தான் இருக்கணும், எங்கேயும் வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்றதுனால ஒரு யூஸும் இல்லை. நீங்க இன்னமும் அந்த 90s 80s காலத்துல இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வெளியே வாங்க. இப்ப இருக்க 2K கேஸ் ஜென்சி வேர்ல்டுல இருந்து ஏஐ வேர்ல்டுல இப்ப இருக்க டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ், இப்ப லைஃப் வேர்ல்டு போயிட்டு இருக்கக்கூடிய இந்த லைஃப் சிச்சுவேஷன்ல இருந்துகிட்டு இன்னமும் ஒரு பொண்ணு விட்டுட்டு வெளியே போக கூடாது, எதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை விட ஒரு சொசைட்டில பின்தங்கிய நபர் வேற யாருமே இல்லை. ஆஸ் அ ஜென்சி கிட்ட நான் சொல்றேங்க, எனக்கு இந்தியன் பேரண்டிங் சிஸ்டம் உடன்பாடு இல்லதான். ஏன்னா இப்போ அப்ராட்லாம் எடுத்துங்க, 18 இயர்ஸ்க்கு மேல நீங்க யாரோ உங்க பையன் புள்ள யாரோ
அது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க லைஃப்ல பர்சனல் டெசிஷன், அது லவ்வா இருக்கட்டும், மேரேஜா இருக்கட்டும், இல்ல அவங்களோட கரியரா இருக்கட்டும், அவங்களுடைய ஃபினான்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் அவன் தான் பாத்துக்கணும். இங்க நம்ம சொந்த காலில் நிக்கிறது ஒரு பெரிய விஷயமா, அது ஒரு மிகப்பெரிய சாதனையா பேசுறோம். பட் அப்ராட்ல அதெல்லாம் சாதனை இல்லை. அதுதான் அவனோட எவ்ரிடே அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுதான் 18 இயர்ஸ்க்கு மேல அவன் பேரண்ட்ஸ் வந்து உனக்கு ஃபினான்ஸ் கிடைக்காது, பேரண்ட்ஸ்க்கு வந்து உனக்கு ஒரு லிவ்லிஹுட் கிடைக்காது. உன்னுடைய கெரியரை நீ தான் அமைச்சுக்கணும், உன்னுடைய லைஃப் நீ தான் செட்டில் பண்ணிக்கணும். உன்னுடைய கெரியரா இருக்கட்டும், பர்சனல் லைஃபா இருக்கட்டும், ஃபைனான்ஸா இருக்கட்டும், எல்லாமே நீ தான் பார்த்துக்கணும். ஸோ அப்படி இருக்கப்போ இதுல சொல்லப்போனா இங்க அம்மா அப்பாவுக்கு உரிமை கிடையாது. அந்த பொண்ணும் அந்த பையனும் ஏன் அங்க மீட் பண்ணி பேசுனீங்க அப்படின்னு அவங்க கேட்கறதுக்கு அம்மா அப்பாவே உரிமை இல்லாதப்போ நாம யாரு அவங்களை கேட்கறதுக்கு? இந்த பொண்ணு எதுக்கு நைட்டு 10 மணிக்கு மேல வெளியே வந்துச்சு, ஏன் அந்த பையனோட வெளியே வருது, இதெல்லாம் கேட்கறதுக்கு நமக்கு ரைட்ஸே இல்லைங்க சட்டப்படி. ஓகேவா? நம்ம என்ன பேசலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு கருத்து நீங்க கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்போ அந்த 3 நபருக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? எந்த தைரியத்துல அந்த டைம்ல பப்ளிக் பிளேஸ்ல காரை உடைச்சிட்டு அந்த பையனை வந்து அடிச்சு அந்த பையனை அன்கான்சியஸ் ஆக்கிட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போறான் அப்படின்னா, அந்த அளவுக்கு அவனுக்கு தைரியம் எப்படி வந்துச்சு? இந்த சொசைட்டில நம்ம அவனை பார்த்து கொடுக்குற பயம் தான் அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்குது. நாம அவங்கள பார்த்து நம்ம பயப்படுறதை விட்டுட்டு நம்ம தைரியமா வெளியே போகணுங்க. இதுக்கப்புறம் தான் எல்லாருமே நம்ம தைரியமா வெளியே போகணும். அது ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், எல்லாருமே நினைச்ச நேரத்துல நினைச்ச இடத்துக்கு போறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு. சட்டப்படி நமக்கு பர்மிஷன் இருக்கு. அதுதான் ஃப்ரீடம். அப்படி இருக்கப்போ நான் அவனுக்கு பயந்துட்டு போக மாட்டேன், அவங்களுக்கு பயந்துட்டு போக மாட்டேன், நம்ம வீட்லயே இருந்தோம்னா பயப்படுறது அவங்களா இருக்கணுமே தவிர நம்மளா இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் என்னுடைய கருத்து அப்படிங்கிற இதுல சொல்லலாம். இனிமேலாவது இன்னமும் டிப்பிக்கலா அந்த ஓல்டு கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட்ல இருந்து வெளியே வந்து எல்லாருமே ஈக்குவல், எல்லாரும் எல்லாமே பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சமாவது புரிஞ்சுக்குங்க. இதுக்கப்புறமா இன்னமும் நீங்க உங்க பொண்ணையோ இல்ல உங்க பையனையோ அங்க போக விட மாட்டேன், இங்க போக விட மாட்டேன், இந்த டைமுக்கு மேல அங்க போகக்கூடாது, இங்க ஓகே ஆஸ் ஒரு கன்சர்னா உங்க பையன் புள்ள மேல உங்களுக்கு இருக்கிற அக்கறையில நீங்க சொல்றீங்க, நாங்க கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் அது அவங்களுடைய ஃப்ரீடம், அவங்களுடைய பர்சனல் லிபர்ட்டியை, அவங்களுடைய growth-ஐ அதை தடுக்கும் விதமா இருக்கு அப்படின்னா அதை எந்த விதத்திலுமே அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாதுங்க. கண்டிப்பாலாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. இனிமேலாவது இந்த மாதிரி எந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தாலும் அந்த இன்சிடென்ட்டுக்கு அது நடந்த அவங்க மேல, அந்த பொண்ணு மேலேயோ பையன் மேலேயோ, அதாவது இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களோ அந்த பொண்ணுக்கோ அவங்க மேல இந்த பழி போடுறதை நிறுத்திட்டு, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு காரணமா இருந்த நபர்கள், நீ அவனுக்கு எப்படி அவ்வளவு தைரியம் வந்து அவன் போய் அந்த அவ்வளவு பெரிய வேலை பண்றான்? எங்க அவனும் காட்டுக்குள்ள, இன்னொன்னு தெரிஞ்சுங்க, இது ஒன்றும் ஏதோ ஒரு பட்டிக்காட்டுல ஒரு ஊர் பேர் தெரியாத இடத்துல, ஏதோ ஒரு ஆள் நடமாட்டமே இடாத இடத்துல, ஏதோ ஒரு பட்டிக்காட்டுல நடக்கல, கோயம்புத்தூர் சிட்டி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பக்கத்துல நடந்த இன்சிடென்ட் இது. ஸோ அவனுக்கு எப்படி அவ்வளவு தைரியம் வந்துச்சு? ஏன்னா அவனை பிடிக்க மாட்டாங்கன்னு ஒரு தைரியமா, இல்ல போலீஸ் பிடிச்சாலும் என்ன பண்ணிருவாங்க அப்படிங்கிற தைரியமா? ஸோ அந்த தைரியத்துக்கான காரணம் என்ன? அவனுக்கு எப்படி அதுக்கு காரணம் சொசைட்டி தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் சொசைட்டில நம்ம அவங்கள பார்த்து பயந்துக்கிட்டு அடுத்து நாம என்ன பண்ணுவோம், அந்த ஏரியால சுத்து வட்டாரத்துல பேரண்ட்ஸ் இனி எல்லாருமே ஓகே இனிமேல் நான் பொண்ணை நான் வெளியே விட மாட்டேன், வீட்டுக்குள்ளே வச்சுக்குவேன். சூப்பர், அப்படியே வச்சுங்க. இந்த மாதிரி இருக்க கிரிமினல்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சன்ஸ், அந்த மாதிரி இருக்க மைண்ட் செட் இருக்க பர்சன்ஸும் அதிகமாயிட்டே தான் போவாங்க. இதுக்கு ஒரு எண்டே கிடையாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மாதிரி இருக்க பர்சன்ஸை திருத்தணும் அப்படிங்கிறப்போ நம்ம எல்லாரும் காமனா வெளியே வரணும். இப்போ நம்ம 24/7 என்விரான்மெண்ட்ல இருக்கோம். ஒரு ஐடியா இருக்கட்டும், இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் ஒர்க்கா இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு ஃபீல்டு, இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே 24 hours ஒர்க் பண்றாங்க. இப்போ நைட்டு தான் தூங்குறோம், பகல வேலை செய்யணுங்கிற காலம்லாம் மாறி போச்சு. நானும் ஐடியில் தான் இருக்கேன், நைட் ஷிஃப்ட்ல தான் வேலை பார்க்குறேன். ஸோ இப்போ நைட் வேலை பார்க்குறோம், பகல தூங்குறோம். அப்படி இருக்கப்போ அது மென்னா இருந்தானே உமனா இருந்தானே. ஸோ இப்போ நம்ம ஒர்க் ப்ரொஃபஷனுக்காக, நம்ம கெரியருக்காக நம்ம எனி டைம் இப்போ ஒர்க் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்கும். அப்படி இருக்கப்போ நம்ம வெளியே போய் தான் ஆகணும். நைட்டு 10 o'clock தான் ஷிஃப்டே ஆரம்பிக்கும். அப்ப ஆபீஸ் போகணும் அப்படின்னா போய் தான் ஆகணும், நான் டிராவல் பண்ணி தான் ஆகணும். அதுக்கோசரம் நான் வீட்லயே இருந்துப்பேன்னு இருக்க முடியாது. என்னோட கெரியருக்காகவும் என்னோட பர்சனல் க்ரோத்துக்காகவும் நான் போய் தான் ஆகணும். அது மென்னா இருக்கட்டும் உமனா இருக்கட்டும். அப்படி இருக்கு இந்த காலகட்டத்தில் இருந்துக்கிட்டு நான் 10 மணிக்கு மேல வெளியே போக மாட்டேன், 12 மணிக்கு மேல எங்கேயும் போக மாட்டேன், அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறது சுத்தமா சரியில்லை. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் நீங்களும் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமாவது தயவு செஞ்சு மாறுங்க. எல்லாத்தையுமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணுங்க. ஸோ பொண்ணு நான் போகக்கூடாது, எதுக்கு அந்த பொண்ணு முதல்ல அங்கே போச்சு அப்படிங்கிற கேள்வியும் முதல்ல தப்பு. ஸோ தயவு செஞ்சு அதை மாத்திக்கங்க. தேங்க்யூ. இது நம்ம ஜிகே பைட்ஸ். நான் உங்க ஜிகே.